கேருபீன் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். கேருபீன் ஊழியங்கள் சார்பா நான் எல்லாரையும் வாழ்த்துறேன். இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இப்போதும் கூட ஒரு பாடலை பாட போறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா கூட சேர்ந்து பாடுங்க, இல்லாட்டி கேட்டு சந்தோஷப்படுங்க. மனானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. மனானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. என் வாஞ்சையே 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 என் வாஞ்சையே. ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தந்தை சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தந்தை சுமப்பதை போல் என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். என் தந்தையே என் தந்தையே என் தந்தையே தாயுமானிரே. என் தந்தையே என் தந்தையே என் தந்தையே தாயுமானிரே. பாவத்தில் வீழ்ந்து கிடந்தேன், பாவியாய் வாழ்ந்தும் இருந்தேன். பரனின் உதிரமதினால் பாவம் கழுவி மீட்பு தந்தீர். பாவத்தில் வாழ்ந்து கிடந்தேன், பாவியாய் வாழ்ந்தும் இருந்தேன். பரனின் உதிரமதினால் பாவம் கழுவி மீட்பு தந்தீர். என் மீட்பரே என் மீட்பரே என் மீட்பரே மீட்டுக் கொண்டீரே. என் மீட்பரே என் மீட்பரே என் மீட்பரே மீட்டுக் கொண்டீரே. மனானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. மனானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சிக்கின்றது. Praise the Lord. இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியில என் வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயத்த, ஒரு கர்த்தர் செய்த ஒரு நன்மையை உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண வந்திருக்கேன். மேபி இன்னைக்கு கூட நீங்க என்னைய மாதிரி நான் ப்ரேயர் பண்ணேன், ஆனா கர்த்தர் இதை எனக்கு நடத்தி கொடுக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை கேளுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். போன வருஷம் நவம்பர் 11th கர்த்தர் வந்து ஒரு நல்ல பையனை கொடுத்து, ஒரு பாய் பேபி எனக்கு கொடுத்து கர்த்தர் பிளஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ எல்லா டைமுமே ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்குது
அப்படின்னா அதோட எல்லா கஷ்டமான பாதையை கடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நன்மை எனக்கு கிடைக்கும். அது ரொட்டீனா இருந்தது லைஃப்ல. அப்போ நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பயம், கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே. என்னன்னா, ஒருவேளை இந்த பிரெக்னன்சி ஜேர்னி நமக்கு கஷ்டமா இருக்குமோ, ஒருவேளை என் பேபி வயிற்றுல இருக்கும் போதே அபார்ட் ஆயிடுமோ, ஒருவேளை அது வந்து டெத் ஆகியே பிறக்குமோ, இப்படிலாம் நிறைய பயந்துருக்கேன். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கஷ்டத்தோட போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நீ கிராஸ் பண்ணி போனாதான் அந்த கஷ்டப்படுறவங்களோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும், அப்பதான் மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு மனசு உனக்கு வரும், அப்பதான் நீ வந்து இன்னும் பிரகாசமா ஷைன் பண்ணுவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஓகே, ஒரு விதத்துல கரெக்டா இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதனால எப்போ நான் அந்த பாசிட்டிவ்னு நான் என்னைக்கு பார்த்தனோ அந்த டேட்ல நான் ஜஸ்ட் நீல் டவுன் போட்டு அப்படி பெருசா அப்படி கத்தி அப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணல. நான் மனசுல யோசிச்சேன், ஏசப்பா நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன், நீங்க கொடுத்த பிள்ளை தான். எல்லாருமே எப்பவுமே வந்து இவ்வளோ கஷ்டமான பாதையில நான் கடந்து போனேன், அப்புறம் கர்த்தர் என்னை அதுல இருந்து விடுவிச்சாங்க, கர்த்தர் எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் அழுதேன் புரண்டேன், நான் ஜெபிச்சேன், கர்த்தர் என்னைய காப்பாத்தினாங்க, அப்படிதானே எல்லாருமே சாட்சி சொல்றாங்க. எல்லா டைமும் நம்ம அப்படிதானே சாட்சி சொல்றோம், நானும் அப்படிதான் சாட்சி சொல்லியிருக்கேன். ஏன் இந்த டைம் மாத்தி கர்த்தர் எனக்கு எல்லாமே நன்மையாவே செஞ்சாரு, இது மாதிரி யாருமே ஹாப்பியா இருந்திருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு ஸ்மூத்தான ஒரு பிரெக்னன்சி ஜேர்னி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, கர்த்தர் நீ அப்படி பிளஸ் பண்ணாருன்னு நான் இந்த தடவை சாட்சி சொல்லணும். ஏன் ஒரு தடவை நம்ம சாட்சியை மாத்தி சொல்லக்கூடாது? ஏன் எப்பவுமே ஒரு ரொட்டீன் சாட்சியாவே இருக்கு, கஷ்டம் நடந்தது கர்த்தர் காப்பாத்தினார் அப்படின்ட்டு இல்லாம, கஷ்டமே எனக்கு இல்லை அதையே நான் ஏன் ஒரு சாட்சியா சொல்லக்கூடாது, எனக்கு இந்த பிரெக்னன்சி அப்படி இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு நான் ப்ரே பண்ணேன். இப்போ எல்லாரும் நம்ம என்ன யோசிப்போம், அப்போ நான் கடைசி வரைக்கும் வந்து டெலிவரி டேட் வரைக்கும் வந்து ஒரு நார்மல் ப்ரெக்னன்சியில் என்னோட ஜேர்னி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பீங்கன்னா அதுதான் நடக்கலை. என்ன ஆச்சுன்னா 35th வீக் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகி 35th வீக் வரும்போது எனக்கு வந்து லைட்டாக ப்ளீட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு போல் செக்கப் போனோம். அப்போ டாக்டர் இமீடியட்டாக பார்த்துட்டு எனக்கு வந்து பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அணுக்கள்னு சொல்லுவாங்க, அதுவுமே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அப்போ டாக்டர் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க, ஒருவேளை பிளேட்லெட்ஸ் குறையிறனாலையும் ப்ளீட் ஆகலாம், அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ப்ளீடும் ஆக ஆரம்பிச்சிச்சு, யூட்ரஸ் ஓப்பன் ஆச்சானும் தெரியல, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், போய் அட்மிட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு 5 days நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு 2 days ஐசியூவில் வச்சு அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. பிளேட்லெட்ஸை ஏற்றுறதுக்கான ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸு, அதுக்கப்புறம் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுற மெடிசன்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 2 days வந்து கம்ப்ளீட்டாக ஐசியூவில் மட்டுமே இருந்தேன். நான் மட்டும் தனியாக இருந்தேன், யாரும் என்னைய சுற்றி இல்லை, ஒரு டார்க் ரூம், என்னை மட்டும் தனியாக அடைச்சி போட்டிருந்தாங்க அப்சர்வேஷன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அந்த ஐசியூக்குள்ளே இருக்கும் போது சடனாக ஒரு நிமிஷம் நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன ஏசப்பா நான் சாட்சி சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தானே, எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் டெலிவரி ஆகும் போது நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஏன் நடக்கலை அப்படின்னு நான் யோசிச்சு அந்த ப்ராசஸ் முடிய கூட இல்லை, நான் யோசிச்சு கூட முடிக்கலை. சடனாக எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு பாட்டு மனசில் வந்துச்சு, இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம், அந்த பாட்டு சடனாக என் மனசுக்குள்ளே வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு 2 நாள் ஐசியூவில் அட்மிட் ஆகிடுறதுக்கு நம்ம இப்படி யோசிச்சிட்டோமே. நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே அந்த ப்ரெக்னன்சி நிறைய பேத்துக்கு ஃபாஸ்ட்டாக நடந்துட்டாங்க, படி ஏறிட்டாங்க, பைக்கில் போயிட்டாங்க, காரில் போயிட்டாங்க, ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னு எத்தனையோ பேத்துக்கு அபார்ட் ஆயிருக்கு. எனக்கு அபார்ட் ஆகலை. நான் ப்ரெக்னென்ட் ஆகி நான் ஒரு நல்ல 35 weeks ஃபுல் டேர்மாக 35 weeks வரைக்கும் வந்திருக்கேன், எனக்கு அபார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 3 months கிட்டலாம் வரும்போது நிறைய பேருக்கு அந்த டைமில் அபார்ட் ஆகும், 3 months வரைக்கும் உள்ளே இருக்கும், அந்த டைமில் அபார்ட் ஆகும். நிறைய பேருக்கு அந்த 45 daysல அந்த கரு ஃபார்ம் ஆயிருக்கும், ஹார்ட் பீட்டே வராமலே நிறைய பேபி அப்படியே தங்காமல் போயிருக்கு. எனக்கு அது நடக்கலை. 3 months to 5 months வரைக்கும் எனக்கு அபார்ட் ஆகலை, என் பேபி நல்லபடி உள்ளே இருந்துச்சு. 5th month அனாமலை ஸ்கேன் எடுக்கும் போது நிறைய பேருக்கு அதோட பேபி வந்து அனாமலியோட இருக்கிற பேபிஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், என் பேபிக்கு அந்த குறை இருந்தது, இந்த குறை இருந்தது, அதனால அபார்ட் பண்ண சொன்னாங்க. அந்த எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை. 5th month அனாமலி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது என் பேபி வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி பேபியா, எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆயிருந்தது, எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இருந்தது. அதை நினச்சி நான் இப்போல்லாம் கர்த்தரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணேன். வா, எனக்கு ஒரு பேபி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆயிருக்கு, ஒரு குறை கூட இல்லை, அனாமலி ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் தெரியல ஏசப்பா அப்படின்னு 5th monthல நான் ரொம்ப தேங்க்யூ சொன்னேன். 7th month வரும்போது நிறைய பேத்துக்கு யூட்ரஸ் வெயிட் தாங்காமல் யூட்ரஸ் ஓப்பன் ஆகிடும், யூட்ரஸை ஸ்டிச் பண்ணி பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவாங்க, அந்த நிலைமை எனக்கு வரவே இல்லை. 7th month வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் உடனே நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
அப்போ என் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க. அவங்கெல்லாம் வாமிட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாபையே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. எத்தனையோ பேர் வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருந்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் பொழைச்சி வீட்டுக்கு போய் அப்படி இருந்திருக்காங்க. தலை சுத்திருந்து நிறைய பேர் வேலைக்கு போக முடியாமல் அப்படி இருந்திருக்காங்க. நான் வந்து பாசிட்டிவ்னு பார்த்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 33 வீக்ஸ் வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் பைக்கில் தான் போவேன். என் அக்கா பிள்ளையெல்லாம் நான் தூக்கி விளையாடுவேன். நான் வந்து அப்படி ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தேன். அப்படி எதுவுமே இல்லை. நான் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தோம். எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. நான் ஒரு நாள் கூட என் வேலைக்கு இப்படி தலை சுத்துது வாமிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் லீவ் எடுக்கல. ப்ரெக்னன்சின்னு ஒரு ரீசனை வச்சு நான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. கண்டினியூஸாக 8 months வரைக்கும் நான் வேலைக்கு போயிருக்கேன். இவ்வளோ நல்லது செய்த தெய்வம் தான். ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 days ஐசியூவில் இருந்ததுக்கு நான் அப்படி யோசிச்சோடனே நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு நான் ஏசப்பாட்ட சாரி கேட்டேன். ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் இப்படி யோசிச்சுட்டேன், இவ்வளோ நன்றி கெட்டவளாக இருந்துட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க. இவ்வளோ எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை பத்திரமா கூப்பிட்டு வந்தீங்க. நான் அதுக்கெலாம் தேங்க்யூ சொன்னனோ இல்லையோ, நான் நிறைய தடவை தேங்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு 2 நாளுக்காக நான் இப்படி யோசிச்சுட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டேன். அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த பிளேட்லெட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேட்லெட் ரொம்ப கீழே போய் 10 கிலோலாம் போயிடுச்சு அப்படின்னா ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது எனக்கு நடக்கலை. இல்லை பிளேட்லெட் ஏற்றுற நிலைமை வந்திருக்கும். அது எனக்கு நடக்கலை. ஒரு பேஸ் நல்ல ஒரு லெவலில் பிளேட்லெட் இருக்கும் போதே கண்டுபிடிச்சி சேஃபாக அந்த ப்ரெக்னன்சி ஸ்டாப் ஆயிடுச்சு. 35th வீக்கில் லைட்டாக ப்ளீட் ஆனது, ஓவரா யூட்ரஸ் ஓப்பன் ஆயிருந்தா குறை மாச பேபி பிறந்திருக்கும். அது எனக்கு நடக்கலை. அந்த பேபியை நிக்கு அது இதுன்னு அந்த இன்குபேட்டர்ல போட சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு நடக்கலை. இப்படி எதுவுமே எனக்கு நடக்கலை. இப்படி இருந்துமே நான் அவங்கள ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு கேட்டேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம நிறைய நாட்கள்ல நிறைய தடவை நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நல்லது நடக்குது, வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு 1-2 விஷயம் கெட்டதா நடக்கும் போது நம்ம அதையே பிடிச்சு வச்சுக்கிறோம். அதையே பிடிச்சு வச்சுக்க பிசாசு நம்மள தூண்டுறான். அப்பதான் நம்ம ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போவோம், கர்த்தரை விட்டு விலகி போவோம் அப்படின்ட்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்றான்ல. ஒரு சின்ன விஷயத்த அந்த ஐசியூல ஒரு இருட்டு ரூம், ஒரு தனி அறை, அந்த அறைக்குள்ளேயே நடந்த இவ்வளோ நன்மையை மறந்து ஒரு ஒன் செகண்ட்க்கு நான் டக்குன்னு என் வாழ்க்கையில் நன்மை நடக்கலையோ அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்னா வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மையுமே நம்ம மறந்துடுவோம்ல. ஸோ அதுதான் பிசாசுக்கு வந்து வேணும். ஆக்சுவலா அவன் அதுதான் எதிர்பார்க்கறான். நம்ம நன்றி மறந்தவர்களா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறான்ல. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம இப்படி இருக்கக்கூடாது லைஃப்ல, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க. நான் அப்போ கேட்டுட்டு அப்போ நான் யோசித்தேன், இதுக்கு மேலே நான் நடந்த நன்மையை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஏசப்பா. இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் தீமை நடந்துச்சு, இவ்வளோ தீமை இருந்தது அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். என் நன்மையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். நிறைய டைம் நம்ம அப்படி தான் பண்ணிடுறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நம்ம அதை எல்லாத்தையுமே மறந்துருப்போம். ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும், அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்போம். என் வாழ்க்கை கெட்டதாயிடுச்சு, எங்கள் வாழ்க்கை கெட்டதாயிடுச்சு, என் வாழ்க்கையில் இது நடக்கலை, நான் ப்ரேயர் பண்ணேன், இது கேட்கல, கர்த்தர் இதுக்கு பதில் சொல்லலை, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அதையே சொல்லி சுத்தி பிடிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த கேரக்டர் தான் நம்ம இப்ப மாத்த போறோம். நமக்கு வேதாகமத்துல ஒருத்தங்களை தெரியும், லூக்கா 17ல 17வது அதிகாரத்துல 12 இருந்து 19 வரைக்கும் இருக்கு. 10 குஷ்டரோகி கதைகள் இல்லையா. ஒரு கிராமத்துல ஏசப்பா போகும்போது 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க. அவர் 10 பேத்தையுமே சுகப்படுத்தினார், அப்படித்தானே. ஆனா ரிட்டர்ன் வந்தது ஒரே ஒருத்தர் தான். அது லூக்கா 17:15 இருக்கு, பாக்குறீங்களா. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்கிறார். ஸோ ஏசப்பாவை கேட்குறாங்கல்ல, அடுத்த ஒரு 9 பேர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கர்த்தரை எதிர்பார்க்குறாங்க. நம்ம அவர் செஞ்ச நன்றிக்கு, நம்ம அவர் ஒரு நன்மை செய்ததுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்ட்டு கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு நம்மகிட்ட. அண்ட் இதுல நீங்க இன்னொன்று கவனிச்சீங்கன்னா தெரியும், 10 பேர் இருந்தாங்க. அதுல ஒருவேளை இப்ப இந்த ரேஷியோல இருந்திருக்கலாம். 9 பேர் வந்து தேங்க் பண்ணாங்க, ஒருத்தர் தேங்க் பண்ணல அப்படின்ட்டும் இல்ல. 5 பேர் தேங்க் பண்ணாங்க, 5 பேர் தேங்க் பண்ணல அப்படின்ட்டும் இல்ல. அதோட ரேஷியோ கவனிச்சு பாத்தீங்களா, 9:1. 9 பேர் நன்றி சொல்ல வரல. அதுல ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் தான் நன்றி சொல்ல வந்தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நிறைய பேர் வந்து அந்த ஒரு ட்ராப்ல விழுந்துடுறோம், நன்றி சொல்ல மறந்துடுறோம்.
நன்மையை மறந்துடுறோம், தீமையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நம்ம வாழ்க்கையில நல்லதே இல்லை, நம்ம ரொம்ப அன்லக்கி, நம்ம கர்த்தருக்கு நம்மளை பிடிக்கல, அப்படி இப்படின்னு நம்மளே ஒரு பிம்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மளே உட்காந்துடுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த நம்ம 9 குஷ்டரோகிகளாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த 9 பேர் லிஸ்ட்ல நம்ம இருக்கக்கூடாது. 1 is rare. மொத்தம் 10 பேர்ல ஒருத்தங்க தான். ஸோ அது ரேர் பீஸ் தான். நம்ம ஏன் ரேர் பீஸா இருக்க ட்ரை பண்ணக்கூடாது? காமனா இருக்கிறவங்க நன்றி சொல்றது இல்லை, ரேரா அந்த ஒருத்தன் வந்து நன்றி சொல்லியிருக்கான்ல. ஸோ நம்மளோட வாழ்க்கையோட எய்ம் என்னவா இருக்கணும்? அந்த ஒரு குஷ்டரோகி போல தான் இருக்கணும். ஒரு குஷ்டரோகி மாதிரி நம்ம வந்து கர்த்தருக்கு நடந்த சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அப்போ பெரிய விஷயம் வாழ்க்கையில் எனக்கு அவ்வளோ லட்சம் கிடைச்சிச்சு, இவ்வளோ பெரிய வீடு கிடைச்சிச்சு, அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன், அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு நாள் இன்னைக்கு உட்காந்து மனசில் நினைக்கிறீங்க, இப்போ நான் என் மனசில் நினைக்கிறேன் அல்வா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மனசில் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் அல்வாவோட கையில் எடுத்துட்டு அல்வாவோட வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அது எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம். அன்றைக்கி நான் கொஞ்சம் சிரிச்சிருப்பேன், சந்தோஷப்பட்டிருப்பேன். என் லைஃப்பில் வாவ் சூப்பரில் நான் நினச்சது கிடைச்சிருச்சுல, உடனே கிடைச்சிருச்சுல, அதுவும் ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்லது தான். நம்ம நிறைய டைம் வந்து குட்டி 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 நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடுறோம். ஒரே ஒரு பெரிய ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்குன்னா அதையே பிடிச்சிட்டு தொங்குறோம்ல. ஸோ அதை மாற்றிட்டு இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு நோட் எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லதை ஃபோக்கஸ் பண்ண முடியலைன்னா ஒரு நோட் எடுங்க, ஒரு டைரி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி நல்ல விஷயம் நீங்கள் அன்றைக்கி சந்தோஷப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நாளை நோட் பண்ணி வச்சிடணும். இன்னைக்கு டேட் போட்டு 19th, இன்னைக்கு 19th இந்த விஷயம் நடந்துச்சு, நான் சிரிச்சேன், நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் அல்வாவோட வந்தாங்க, நான் இன்னைக்கு சிரிச்சேன், சந்தோஷமா இருந்தேன், என் பிள்ளைனியை பார்த்து சிரிச்சா நான் சந்தோஷமா இருந்தேன். அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நல்ல விஷயம் தான். இல்லை நம்ம பிள்ளை பேச முடியாத, பேச்சு வராத நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கு, நல்லா பேசி ஆடி ஓடுது. எத்தனையோ பேர் அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க, நமக்கு நல்ல அம்மா அப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு. எத்தனையோ பேர்த்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காங்க, நமக்கு நல்ல ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம இன்னைக்கு காலையில் எந்திக்கும் போது நம்ம பிரீத் பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே, கர்த்தர் செஞ்ச நன்மை தான். ஸோ அது எல்லாமே நன்மைக்குள்ள தான் வரும். அதனால நீங்க எப்பெல்லாம் நீங்க வந்து மனசுல வாவ் இது சூப்பரா இருந்துச்சுல, இது நல்லா நடந்துச்சுல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஒரு டைரி எடுத்து கடை நோட் பண்ணிருங்க. ஸோ எப்போ நீங்க லைட்டா டிப்ரெஸ் ஆகுறீங்களோ உங்க வாழ்க்கையில, லைக் ஐயோ இப்படி நடக்காம போயிடுச்சே, அப்போ கர்த்தருக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் கர்த்தருக்கு இல்லை, கர்த்தருக்கு நம்ம ரொம்ப ஃபேவரட் சைல்டு தான், கர்த்தருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, இவ்வளோ நல்லது நமக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு உங்களுக்கு அப்போ தோணும். இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்ல ஆசைப்பட்டேன். என்னன்னா என்னாகமம்ல 13 and 14 நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். யோசுவாவும் காலேபும் அந்த ஸ்டோரியில் மோசே வந்து கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு யோசுவாவையும் காலேபையும் கூட சேர்த்து எல்லா கோத்திரத்துலையும் ஒரு தலைவர்களை அனுப்பி விட்டாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ எல்லா கோத்திரத்துல இருந்தும் ஒரு தலைவர்கள், அதில் யோசுவாவும் போயிருக்காங்க, காலேபும் போயிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் போயிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை பேர் 12 கோத்திரம்னா 12 பேர் போயிருக்காங்க, சரியா? ஆனால் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னாகமம் 13:27 இருந்து யோசுவா காலேப் 2 பேர்த்த விட்டுட்டு மித்த எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. அவங்க ஃப்ரூட் எடுத்துட்டு வந்தாங்க அந்த தேசத்துல இருந்து, அதை வந்து இங்க எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. பாருங்க இந்த ஃப்ரூட் டேஸ்டா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு, அந்த தேசத்துல பால் தேன் ஓடுது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு அந்த தேசம் அப்படின்னு சொல்லிட்டு 28வது வசனத்துல ஒரு இக்கனா போடுறாங்க. ஆனாலும் இன்னைக்குன்னா ஆனாலும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு கடன்னு சொல்றாங்க. அங்க ராட்சதர்கள் இருக்காங்க, ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்தெந்த ஜாதியார் தங்கி இருக்காங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு 33வது வசனத்துல சொல்றாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். நான் கேட்கிறேன், ஒருவேளை அந்த ஜாதியிட்ட போய் கேட்டாங்களா, நீங்க எங்களை பார்க்கும் போது உங்களுக்கு நாங்க எப்படி தெரியறோம், வெட்டுக்கிளி மாதிரி தெரியறோமா அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இட்ஸ் an assumption. அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டாங்க, நான் அவங்க பார்வைக்கு முன்னாடி நான் வெட்டுக்கிளியா இருக்கேன், அவன் பெருசா இருக்கான், நான் குட்டியா இருக்கேன், அதனால நான் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கேன். அவன் தன்னை வெட்டுக்கிளின்னு நினைச்சுக்கிட்டான். மித்த அந்த 10 பேர் 10 கோத்திர தலைவர்களும் தன்னை வெட்டுக்கிளின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் யோசிச்சுக்கிட்டாங்க, அவங்க கண்ணுக்கும் நம்ம அப்படிதான் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. நடுவில் 2 பேர் காலேபும் யோசுவாவும் மட்டும் என்ன சொல்றாங்க, இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே என்ன சொல்றாங்க, 30வது வசனத்துல, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இவங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனாலும் அப்படின்னு ஒரு இக்கனா வச்சு நம்ம வெட்டுக்கிளியில போல இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், ஏனாக்கே இருந்தாங்க, அந்த ஜனம் இருந்துச்சு, இந்த இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை
அதெல்லாம் இல்லை, உடனே கிளம்புங்க, உடனே வாங்க, அந்த தேசம் நமக்கு தான் அப்படின்னு காலேப் சொல்றாரு. எப்படி காலேப்க்கு மட்டும் அப்படி தோணுச்சு? அவங்க கூடயே தான் போனாங்க, 12 பேரும் ஒன்னா தான் போனாங்க. அவங்க கூடயே தான் காலேபும் போனாரு. அவங்க கூடயே தான் இருக்கிற ஃப்ரூட் எல்லாம் பறிச்சாங்க, எல்லாம் அவங்க கூட தான் சுத்தி பார்த்தாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒரு விதத்துல அசியூம் பண்ணாங்க, காலேபும் யோசுவாவும் மட்டும் வேற விதத்துல அசியூம் பண்ணாரு. கரெக்டா? 14வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. திருப்ப அகேன் சொல்றாங்க, இல்ல நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் அகேன் 9வது வசனத்துல போட்டிருக்கு. 8வது 9வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். மித்தவங்களோட அசம்ஷன் என்ன? நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் இரையாக போறோங்கிறது மித்தவங்க அசம்ஷன். ஆனா காலேப் என்ன சொல்றாங்க? இல்ல, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். திருப்ப திருப்ப சொல்றாங்க, அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஸோ எல்லாரும் ஒன்னா தான் போனாங்க. ஆனா மித்தவங்க எதை பார்த்தாங்க? அங்க என்னெல்லாம் ஜாதி இருந்துச்சு, ஒரு நிறைய 13:29 நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதி இருந்துச்சு, ஏத்தியர் இருந்தாங்க, எபூசியர், எமோரியர் எல்லாரும் இருந்தாங்க, அத்தனை ராட்சதர்கள், அவங்க எல்லாருமே அப்படி இப்படி பலவான்கள். இவ்வளோத்த பார்த்த அந்த ஜனங்களுக்கு அவங்க கூட கர்த்தர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க தெரியல. ஸோ இதுல என்ன தெரியுது? அந்த ஜனங்கள் அதுல இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பட் காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் அதுல இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னா, கர்த்தர் அவங்க கூட இல்லை. ஸோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவ், அப்படித்தானே? எல்லாமே அவங்க பக்கம் அது பாசிட்டிவா இருந்தாலும் இவங்க பார்த்தது என்ன? கர்த்தர் எங்க கூட இல்லை, அது நமக்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம், கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரு, அப்ப நம்ம தான் ஜெயிப்போம். ஸோ இந்த பாசிட்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ற ஒரு மென்டாலிட்டி இவங்க 2 பேருக்கும் இருந்துச்சு. அதுக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன தெரியுமா? என்னாகமம் 14:24 போட்டிருக்கு, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படி நீ நம்பாத, இந்த ஒரு கலகத்தை ஏற்படுத்தின இந்த எந்த ஜனங்களுமே கானான் தேசத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய காலேப். ஸோ என்னுடைய தாசனாகிய காலேப் அவங்கள மாதிரி இல்லை, அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான், வேறே ஆவியை உடையவனா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ உலகத்துல மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் எப்படி இருக்காங்கங்கிறது மேட்டர் இல்லை, அப்படிதானே? ஆனா நம்ம காலேப் மாதிரி பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ண கத்துக்கணும். வாழ்க்கையில நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், ரெண்டுமே நம்ம கையில இருக்கும். சம்டைம்ஸ் நெகட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். இந்த இதுல இருந்த மாதிரி அதுல நெகட்டிவ் ரொம்ப ஜாஸ்தி. ஆமா, அவங்க பலத்தவர்கள் தான். ஸோ சும்மா நம்ம நார்மல் கண்களில் பார்த்தா ஆமா நம்ம போனால் தோத்து போயிடுவோம் தான். ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன? கர்த்தர் அவங்க கூட இல்லை, கர்த்தர் ஏன் கூட இருக்கார். அது மட்டும் தானே அதோட ஒரே பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்ஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, அதை ஃபோக்கஸ் பண்ணுற காலேபோட ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அவனுக்கு கிடைத்த அந்த கர்த்தர் கொடுத்த அவனோட அந்த ஆசீர்வாதம், இந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வ. எல்லாரு கூடயும் தான் போன, எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்தாங்க, நீயும் அவங்களும் சேர்ந்து ஒன்னாதான் போனீங்க, ஒன்னாதான் பழத்தை பறிச்சிங்க, ஒன்னாதான் ரிட்டர்ன் கொண்டுட்டும் வந்தீங்க. ஆனா நீ அவங்கள மாதிரி இல்ல, நீ வித்தியாசமா இருந்த பாத்தியா, நீ என்னுடைய தாசன், உனக்கு இருந்த வித்தியாசமான ஆவி உன்னை என்னோட தாசன் ஆக்குச்சு அப்படின்னு கர்த்தர் சொல்லி அவருக்கு கானான் தேசத்தை நான் கண்டிப்பா கொடுப்பேன், உனக்கு மட்டும் இல்ல உன்னோட குடும்பத்துக்கும் சேர்த்து நான் கொடுப்பேன் அப்படின்னு பிளஸ் பண்றாரு. ஸோ இந்த நாள்ல ஒரு முடிவெடுங்க. என்னன்னா, வாழ்க்கையில நிறைய தீமை நடக்கும் தான், எல்லா விஷயங்களும் நன்மையாவே நடந்துராது, எல்லா ஜெபங்களும் கேட்கப்படாது. நீங்க ஒரு விஷயத்த கேட்குறீங்கன்னா அடுத்த நாளே நடந்துருமா? கிடையாது, எல்லாத்துக்கும் அப்படி நடக்காது. சில விஷயங்கள் நடக்கலாம், பல விஷயங்கள் நடக்காம இருக்கலாம். அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்குறோம், இப்போ மித்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். இப்படி நிறைய நெகட்டிவ்ஸ், நிறைய தீமைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம காலேப மாதிரி பாசிட்டிவா பார்க்குற ஒரு மென்டாலிட்டி தாங்க கர்த்தாவே அப்படின்னு இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். சரியா? ஸோ எந்த நிலைமையில இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனை தவறான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்குள்ளேயும் நடக்க இருக்கிற ஒரு நன்மையை பார்க்குற கண்களை எனக்கு கொடுங்க கர்த்தாவே அப்படின்னு நீங்க கேட்க போறீங்க. ஒரு நோட்டு பெண்ணை எடுத்துட்டு ஒரு நாளுக்கும் நடக்கிற நன்மையை நீங்க எப்பெல்லாம் சிரிச்சீங்களோ அந்த சிரித்த நேரத்தை எதுக்காக சிரிச்சீங்கன்னு எழுதி வைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மை இருக்குன்னு திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆகும்ல, வா இது அவங்ககிட்ட இல்லை நம்மகிட்ட இருக்கு பாரு, நமக்கு இது நடந்திருக்கு, அவங்களுக்குலாம் அது நடக்கல, நமக்கு இது நடந்திருக்கு பாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. தோணும் போது அதை எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எப்படின்னு நீங்க அந்த உங்க நன்மையெல்லாம் நோட் பண்ணி வைக்க போறீங்க, பாசிட்டிவா மட்டுமே யோசிக்க போறீங்க.
அந்த 9 குஷ்டரோகி மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி கர்த்தர் செஞ்ச எல்லா நன்மைக்கும் குட்டி குட்டி நன்மையாக இருந்தாலும் சரி வந்து தேங்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தாவே தெரியும் 9 குஷ்டரோகி வரல. அதே மாதிரி அங்கே போன மெஜாரிட்டி ஆஃப் த தலைவர்கள் சொன்னது நெகட்டிவ் சைடை தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ நார்மலாக மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நெகட்டிவ் தான் பார்க்க போகிறாங்க, நன்றி கிட்டவங்களாக தான் இருப்பாங்க. பட் நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. நம்ம அந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி இருக்கணும், நம்ம காலேப் யோசுவா மாதிரி இருக்கணும், நம்ம கர்த்தர் நமக்கு இந்த காலேபின் ஆவியை கொடுக்கணும், இந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி நன்றியோடு இருக்கிற மனதை கொடுக்கணும்ன்ட்டு இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? இந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க எல்லாருக்கும் திருப்ப அகைன் நான் சொல்லிக்கிறேன், கர்த்தர்ட்ட ப்ரேயர் பண்ணுங்க. நன்றி கிட்டவர்களாக இருக்க மட்டும் நம்ம கூடவே கூடாது. கர்த்தர் நமக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். நன்மையை மட்டுமே சிந்தித்துக் கொள்வோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்துலையும் ஏசப்பா இந்த மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் எங்களை சுகபத்திரமா காத்து வந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் கேள்விப்படுறோம் ஏசப்பா, எத்தனையோ தவறான விஷயங்கள் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கு ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் எங்களை சுகபத்திரமா நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க. எந்த தீங்கும் அணுகலை ஏசப்பா. எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்தித்தீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஆண்டவரே சுற்றி இருக்க ஒரு சரௌண்டிங்கை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அந்த எல்லா விஷயத்துக்காகவும் நன்றி ஏசப்பா. உண்ண ஆகாரம் கொடுத்துருக்கீங்க, உடுக்க உடை கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. நல்ல மூச்சு விடுற ஆண்டவரே ஒரு திறமையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்களுக்கு பாராட்டின எல்லா பலத்துக்காகவும் எல்லா கிருபைக்காகவும் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கவே கூடாதுப்பா. ஆண்டவரே, அந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி ஏசப்பா ஆண்டவரே, மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் எந்த பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு சரி, நாங்கள் அந்த மக்களை ஃபாலோ பண்ணாமல் ஆண்டவரே இந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி ஏசப்பா நாங்கள் வந்து உமக்கு நடக்கிற சின்ன சின்ன நல்ல காரியங்களுக்கும் நன்மைக்கும் நாங்கள் நன்றி சொல்கிற ஜனங்களாக இருக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கோ நன்மைகள் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற காலேபின் ஆவி எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. இன்னையிலேருந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு வேளை நெகட்டிவாக பார்த்துட்டு இருந்தாலும் இன்னையிலேருந்து நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இந்த காலேபின் ஆவி எங்களுக்குள்ள நீங்க அனுப்புங்க ஏசப்பா. நாங்க இன்னும் பலருக்கு அது மூலமா நாங்க ஆசீர்வாதமா மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த மெசேஜை கேட்ட எல்லாருக்கும் ஆண்டவரே எல்லாத்துக்காகவும் நான் உங்களை துதிக்கிறேன் ஏசப்பா. என்னெல்லாம் அவங்க மனதில் விருப்பம் கொண்டார்களோ, என்னென்ன வாஞ்சை வச்சிருக்கிறாங்களோ ஏசப்பா, அது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கூட இருந்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you for watching. God bless you. தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.